அந்த பரம்பரையே ஒழிந்தது. சரி, நமது அடுத்த திட்டம் வாருங்கள் சொல்லுகிறேன். உனக்கு இதோ நானே ஆதித்த சக்கரவர்த்தி. நான் நந்தினியாகவே இருக்க விரும்புகிறேன். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இல்லை, நான் நந்தினியாகவே அழகாபுரி சிம்மாசனத்திலே அமர வேண்டும். குமுதாவின் உருவிலே நான் அரசியானால் என் ஆத்மாவுக்கு திருப்தி ஏற்படாது. அதற்காக ஒரு குளிகையை வீணாக்கி இருக்க வேண்டாம். போகட்டும், விடுங்கள். உங்களுக்கு தேவையானவள் நந்தினி தானே? அது சரி, உன்னை நான் எப்படி ராணியாக்கி கொள்ள முடியும்? மக்கள் எதிர்ப்பார்களே. மக்கள் செம்மறியாட்டு கூட்டம். எதையும் நாம் சொல்லுகிறபடி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். குமுதாவின் நினைவு மெல்ல மெல்ல மறைந்து வருகிற நேரத்திலே என்னை காந்தர் விவாகம் செய்து கொண்டதாக ஒரு செய்தியை பரப்புங்கள். அப்புறம் அரியணையில் அமர்ந்து விடலாம். பாருங்களேன், நமக்கு பாராட்டு விழா கூட நடத்துவார்கள் இந்த பாமர மக்கள். ஏய் நில்லு. யாருன்னு? என்னப்பா இது? என்னை அடையாளம் தெரியவில்லை அவனுக்கு? நான் தான் மகாராணி குமுதா. மகாராணி மோர கட்டிய பாரு. ஏ பைத்தியம், சிட்டி போ அந்த பக்கம். மந்திரியாரே, பார்த்தீர்களா? நான் பைத்தியமா? யாரம்மா நீ? ஐயோ, உங்களுக்கும் என்னை தெரியவில்லையா? மந்திரியாரே, நான் தான் மகாராணி குமுதா. இந்த முத்துமாலை தான் உங்கள் சக்கரவர்த்தி. ஐயோ பாவம். சரி சரி, போமா அந்த பக்கம். சக்கரவர்த்தி வருகிறார். ஐயோ, இது என்ன அக்கிரமம்? இவன் சக்கரவர்த்தி அல்ல. மந்திரியாரே, மோசம் போகாதீர்கள். இவன் மாயக்காரன், சூரியக்காரன். இந்த பைத்தியத்தை துரத்துங்கள். மந்திரியாரே, கோபிக்காதீர்கள். மகாராஜா, என்ன இது? என் கண்மணி குமுதா மகனை பிரிந்த துயர் தாழாமல் மலை உச்சியிலிருந்து விழுந்து மடிந்து விட்டாள். மகாராணியார் இறந்து விட்டார்களா? ஆமாம், இறந்து விட்டாள். அந்த காட்சியை நேரில் கண்டதால் தான் இந்த அம்மாள் இப்படி ஆகிவிட்டார். சண்டாளன், நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேன். குமுதா, குமுதா, ஐயோ குமுதா. உள்ளே சொல்லுங்கள். ஐயோ, இந்த பொய்யை நம்பாதீர்கள். இவன் மோசக்காரன், சண்டாளன். மந்திரியாரே, இந்த முத்துமாலை தான் சக்கரவர்த்தி. மந்திரியாரே. ஏ சனியனே, இது அரண்மனை, உங்க அப்பா விடல. போய் சொல்ல அந்த பக்கம். என்ன இது? நம்ம ரெண்டு பேரும் ராஜா ராணியாவ போறோம்னு குயில் சொல்லுது. ஓ, உங்களுக்கு குயில் பாஷை கூட தெரியுமா? குயில் பாஷை மட்டும் என்ன, கொக்கு குரங்கு கோட்டா, மான்மயில் மாடு, கழுகு காக்கா கரடி, எல்லா பாஷையும் தெரியும். உங்களுக்கு கரடி பாஷை கூட தெரியுமா? ஆமா. என்ன உசு? இது பாம்பு பாஷை. ஐயோ பாம்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க போய் இங்கிருந்து வாங்க. உங்களுக்கு கரடி பாஷை தெரியுமே, போ சொல்லுங்க சீக்கிரம். ஏன் பயப்படுற? பேசானு தைரியமாயிரு. உங்ககிட்ட ஏதோ ரகசியம் இருக்குதான், அது சொல்லிட்டா போயிடுறேங்க. ஐயோ, அது எப்படி சொல்லுவேன்? வெளியே தெரிஞ்சா என் தலையே போயிடுமே. தவறு, என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. சும்மா சொல்லு. உங்களுக்கு தெரிஞ்சாதான் உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. அப்ப ஒண்ணு செய்யி, நான் காலம் முடிக்கிறேன், நீ கரடி காலம் பற்றி ரகசியமா சொல்லு. அது முடியாது. அப்ப கரடியும் போவாது. சொல்லிடு சொல்லிடு சொல்லிடு. அண்ணாதான் சக்கரவர்த்தி. இந்த சாரங்க புண்ணியத்தால
சரகா சரகா ஐயோ சரகா யுவராஜா வந்துட்டாரு போல இருக்கு. நான் வரேன். என்ன யுவராஜா, சுந்தரி இருக்கும் போதே இப்படி கத்துறாமா? அது சரி, அவ சொன்ன ரகசியத்தை சொல்லுங்க. என்னங்க யுவராஜா, நம்ம கிட்டே கரடி விடுறீங்களே. ஐயோ கூச்சா இருக்கு யுவராஜா. சரகா சரகா சாரங்கத்தான் உங்க பக்கத்திலேயே இருக்கவே. சொல்லுங்க யுவராஜா. ஐயோ சரகா சரகா, அது நெஜ கரடி, பொய் கரடி. நான் இங்க இருக்கேன். அப்படி கரடி 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 யுவராஜா யுவராஜா கரடி யுவராஜா கரடி யுவராஜா கரடி யுவராஜா கரடி யுவராஜா யுவராஜா ஐயோ யுவராஜா. சரகா சரகா, கரடி போயிட்டுதா? ஏய் சரகா, நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். யுவராஜா பொழைச்சுக்கிட்டீங்களா? இப்பத்தான் எனக்கு உயிர் வந்து. ஆமா, சுந்தரி என்ன சொல்ல? ஓ அதுவா? இந்த பாரு, எங்க அண்ணா தான் சக்கரவர்த்தியா. ஐயோ, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.